அல்லேலூயா. Praise the Lord. நாங்கள் கர்த்தரை துதிப்போம். வருடத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை அதிக ஒன்றிப்போம். அவர் பட்டவர்களாக கர்த்தரை துதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. நன்றிகளை சொல்லி தேவனை காத்திருப்போம். நன்றி ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை துதிக்கிறோம். தோழிகளின் பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் சொல்லுவரே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க ஆராதிக்க அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சு
நீரம்பிட வந்து நிற்கிறோ. ஜெபம் செய்வோம். மகா இலக்கமும் கிருமின்ற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாடகம் ஆண்டவர் ஒரு மனப்பட்டு இந்த இடத்துல கூடி வந்துருக்கிறோம். அப்பா உண்மை ஆராதிக்க போகிற பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாட ஒன்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை உமக்கு மகிமையாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருநிலைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரை உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மையுடைய வார்த்தைக்கு தயவுக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கனத்தையும் மகிமையை செலுத்தும் பொழுது தேவ பரிசுத்த ஆவியான இந்த நாளாண்ட ஒவ்வொரு பிள்ளையும் வேப்பவனுமா நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிறவுடைய காரணங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வழிநடத்துல சௌரனை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை பொருட்படுத்த வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்படி உலகம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறான ஆராதனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உலகம் எங்கிலும் கூட நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இந்த நாட்களும் ஆண்டவரை எல்லா தேசங்களிலும் கர்த்தரை பற்றிய அறிவு இன்னுமாக வரும்படியாக செபிக்கிறோம். வரைக்காக ஜனங்கள் ஆயத்தப்படவும், இந்த கடைசி கால சத்தியங்களை அறிந்து கொண்டு மக்களாக பலப்படவும் இருபதாயிரம் ஊழியங்களை செய்துதான் தேவனுடைய ஊழியக்காரன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஜனங்கள் மனம் திரும்பவும் கட்டப்படவும் இருபதாயிரம் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவை நீரை கூட என்று வழி நடத்திய ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் நொச்சிலை வாசிப்போம். டிப்சிகை வாசிப்பார்கள். 100வது சங்கீதம். Psalm 100, ein Dankpsalm. Jubelt dem Herrn zu, ihr Bewohner der Erde, betet ihn voll Freude an, kommt zu ihm und lobt ihn mit Liedern. Erkennt, dass der Herr Gott ist. Er hat uns erschaffen und wir gehören ihm. Wir sind sein Volk, die Schafe seiner Weide. Geht durch die Tempeltore mit Dank, tretet ein in seine Vorhöfe mit Lobgesang. Dankt ihm und lobt seinen Namen. Denn der Herr ist gut. Seine Gnade hört niemals auf und seine Treue gilt für immer. Amen. Amen. தமிழில் நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 100. ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்கள் ஒழிச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென் ஆமென். தேவனை துதிக்க போகிறோம். ஆகவே வாசலில் துதியோடு வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். சௌரவன் தேவனை பாடிக்கு திரும்ப இணைந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா. புதிய ஓய்வு நாளை தந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அழிவிலிருந்து எங்களை பாதுகாத்த தேவன். சங்கீதம் 27:5 சொல்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்ணனை என்னை உயர்த்துவார் என்று சங்கீதக்காரன் சொல்றார். வாய்க்கு சங்கீதத்திலே 100வது சங்கீதத்திலே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரவாதங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கிறோம் என்று இருக்கின்றது. ஆக அவர் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். எங்கள் வாழ்க்கையிலே இந்த வருடத்தில் எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல எங்களை சுமந்து வந்தார். ஒரு தாய் தன் பிள்ளையை மார்போடு அணைப்பு தேற்றுவது போல எங்களை தேற்றி வந்தாரே. இந்த நாளை காண செய்தாரே. அதிகாலை தோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிற நிலையில் இருக்கிறபடி அவரை தேடும் பொழுது அதிகாலையில் அவர் புது கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிப்போமா? அவர் செய்த நன்மைகள் நினைத்தவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்னும் அவர் எங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நேற்று முன்னும் என்றும் மாறாதவரே, ஆதியும் அந்தவுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவாயீரே, சுகம் தந்த யெகோவா ராஃபா, பலம் தந்த எல்சடா, சமாதானம் தந்த யெகோவா சாலோஷ், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்க
கிரயவாமைக்காதே எங்களுக்கு நீதி நியாயோ வாசிக்கேனு இரக்கமுள்ள தேவனாய ஏலமும் ஜீவனுள்ள தேவனாய ஏல்சாய் உண்மையுள்ள தேவனாய ஏல் ராஜும் ஏல் கடவுள் மகாதேவனே ஏல் இப்போர் வளமுள்ள தேவனே ஏலெல்லாம் சதாகாலம் உள்ளவரே ஏற்றாசின் தடைகளை நீக்கிறவரே ஏபெத்தேல் வானத்தின் வாசலே ஏலெலியோன் உன்னத தேவனே யெகோவா ஷம்மா எங்களை சுற்றி இருக்கிறவரே யெகோவா சபையோ சேனைகளின் கர்த்தாவே யெகோவா ஓசேனை எங்களை உருவாக்குகிறவரே. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 17 வயதிலே தேவன் சொப்பனம் மூலம் தன்னை அவனுக்கு செய்ய போவதை சொன்னார். 30வது வயதிலே ராஜாக்கு முன்பாக அவன் கனப்படுத்தப்பட்ட பொழுது அவனுடைய வயது 30 வயது. 13 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காத்திருக்க வேண்டியது இருந்தது. இந்த நாளும் தேவன் வார்த்தையை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் நாளத்திலிருந்து வந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லி இந்த வாக்கு தத்தங்களை இந்த வருடத்தில் வந்திருக்கிற நீ நிறைவேற்ற போதுமானவராக இருக்க நன்றி சொல்லி புதிய நாளுக்கிழமை நடத்தும் என்று சொல்லி உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் வறட்சிய செழிப்பாகட்டும் என் வறட்சிய செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்துக்கு பதிலாக வெட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா அந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க உறவுகள் சீர்பொருந்த குடும்ப உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா
கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் புது பலனடைந்து செட்டேர் எடுத்து உயர எழும்புவார்கள் ஓடினாலும் களைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவரை பலப்படுத்துகிறவரே புது பலன் அளிக்கிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அதிகாலை தோறும் உடைய புது கிருபை அளிக்கிறவரே அதிகாலையில் தேடுவோர் உம்முடைய முகத்தை தேடும் பொழுது புது கிருபை அளிக்கிறவரே நான் கர்த்தருக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போன்னு சொல்லி எஸ்ஐயா 49:23 வாக்கு கொடுத்தவரே உமக்கு காத்திருக்கிறவரை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு காத்திருக்கிறவரோடு நீ கூட இருக்கிறவரே உமக்கு காத்திருக்கிறவர் வாக்கியவான்கள் என்றவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனே மோசே யோசுவாவின் தேவனே அன்னாள் சாமுவேல் தாவீதின் தேவனே யோசுவாவின் தேவனே எசேக்கியா ராஜாவின் தேவனே யாவேசின் தேவனே எசேக்கியா ராஜாவின் தேவனே நல்லவரே எலியா எலிசா தீர்க்கதரிசிகளின் தேவனே தானியேலின் தேவனே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஹalleluya நல்லவரே உம்மை போற்றுகிறோம் ஹalleluya ஹalleluya எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பெருமனுஷ பாடல் உம்மை என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா சேர்ந்து பாடுவோம் அவர் எங்களை வழிநடத்த வேண்டும் அவர் நல்ல மேய்ப்பராய் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எங்களை வழிநடத்த வேண்டும் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு முன்பாக கடந்து தடைகளை நீக்கிறவராக இருக்கிறார் அவை அந்த தேவன் உள்ளத்தின் ஆழ்ந்து துதிக்க ஆரம்பிக்கும் ஹalleluya என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா அழிவிலிருந்து பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா அழிவிலிருந்து பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா ஓடி ஓடி உழைக்க செய்தீர் உமக்கு நன்றி ஐயா ஓடி ஓடி உழைக்க செய்தீர் உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு
நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே, பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே, எம்மை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பாவம் இல்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னவரே, அவன் நீர்க்காரலோரமாய் நடப்பட்டதன் காலத்தில் விலகிராமல் கனிவெடுக்கிற மனத்தை போல் இருப்பான் என்றவரே. யோசேப்போடு தேவன் கூட இருந்தாரப்பா. பாவ சோதனையிலே விலகி ஓடினான். பாவம் இல்லாத தூய வாழ்வு வாழச் செய்தவனுடைய சத்திய வேதத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆசாரிய வாயிலே வேதத்தை தேடுவார் என்றவரே, அவருடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்றவரே, உம்முடைய வார்த்தையை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய மன்னாவினால் இன்றைய நாளிலும் எங்களை திருப்தியாய் போஷித்து அனுப்ப போறதுக்காக நன்றி இயேசுவே. அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னவரே, வனாந்தரத்திலே உம்முடைய ஜனங்களை மன்னாவினால் போஷித்தவரே, கண்மலையை பிளந்து தாகத்துக்கு தண்ணீரை வர வைத்தவரே, இன்றும் அற்புதங்களை செய்கிறவரே, ஆதி மந்தவுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, மோசே உம்முடைய சமூகத்திலே வார்த்தையை காத்திருந்த பொழுது, வார்த்தையை பேசின பொழுதெல்லாம் அவருடைய முகம் பிரகாசம் அடைந்ததப்பா. எங்களுடைய முகம் இந்த நாளில் பிரகாசம் அடையட்டும் அப்பா. இயேசுவே எங்களோடு பேசுங்க ராஜா. ஜீவுள்ள தேவனே ஏசா எங்களோடு பேசுங்கப்பா. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சகல துதியும் கனமும் உமக்கே தரமுடிச்சாங்க. கரங்களை தட்டுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப நாமத்தில் யாருடைய வார்த்தை வரவேற்கிறோம். ஆகவே இந்த வருடத்தில் 2வது ஆராதனையில் நான் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே சபை சகோதரர்கள் மீண்டுமாக வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கூட ஜெபத்துக்கான செல்வோம். பிறந்த நாளோட சௌரிக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். திப்சிக்காவோட பிறந்த நாள் நேற்றைய நாளில் இருந்தது. நாளைய நாடு விகாசம் அப்போ அடுத்த வழி வைப்போம். இப்போ திப்சிக்காவுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே சபை அவர்மனப்பட்டிருக்கும் பொழுது பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். சோதனம் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போட பாதுகாப்பு புதிய ஆண்டிலே புதிய கிருபை சொல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய
வழியை காட்டுவேன். உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ற வார்த்தையின்படி இந்த மாலையை நீ போதித்து நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் பூக்களும் மரத்திலும் இது முதல் கொண்டு இன்றைக்கு காப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை தெய்வீக பாதுகாப்பு கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஞானத்திலும் வளர்த்தியிலும் ஆண்டவரை தேவ கிருபையிலும் மனித தயவிலும் இயேசுவானவர் விருத்தி அடைந்தது போல ஆண்டவரை விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினை காக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மை பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மை பிரசனமாக சமாதானங்கள் இயேசு நாமத்திலே ஆமென். ஆமாம், கரங்களை தட்டுவோமா? அதை நாளைய நாளில் வித்தியாசப்படுறதான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. அடுத்த கிழமை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறார். ஆகவே தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நடக்கிற சூழ்நிலையை நீங்கள் அறிந்து வருகிறீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் நடக்கும் ஒன்றும் தெரியாத ஒன்றெல்லாம் ரெக்கார்டிங்கில் வருகிறது. 48 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்கா என்ன முடிவு எடுக்கும் ஒன்றும் தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகவே இந்த வருஷம் அநேகருடைய வாயிலிருந்து வர இந்த வருஷம் எல்லாம் பெரிய ஒரு அழிவைத்தான் பார்க்க போகிறோம். அது நோம்பலாம் ஆண்டோட வருகைக்கு முன்னாக அப்படியே நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணுவோம். அவை கர்த்தர் நம்மோடு கூட வழிநடத்தும்படியாக சகோதரன் இப்பொழுது எல்லா தேசங்களுக்கு ஆதரவு ஒரு ஜெபம் பண்ணலாம். சமூகத்திலே வந்து பிள்ளைகளாக வந்து நாங்கள் தாண்மையை தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். விசேஷமாக கத்தா இந்த நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, கனடா ஜனங்களை கத்த ரட்சிக்க வேண்டுமே என்றாலும் ஆண்டு ஒருவருக்கு கத்தரை அறிவை சிக்க முடியாத ஆண்டு அந்த ஜனங்களை ரட்சிக்கப்படுவதற்காக நன்றி சொல்லுவோம். ஜெபங்களை கட்ட ஒரு குடும்பங்களை ரட்சிப்பீர்கள். சத்தாவது நாடும் நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாக இலங்கை தேசத்தை ஒப்புத்த இலங்கை தேசத்தை ரட்சிப்பீர்கள். இடதுகைக்கு வித்தியாசங்களை ரட்சிப்பீர்கள். வித்திர ஆராய்ந்து விடுதலையாக்குகிறா. அறியாமல் இருந்து விடுதலையாக்குகிறா. அடிமைத்தனத்திலிருந்து கத்த விடுதலையாக்குகிறா. விசாசம் வெளியிருந்து கத்த தேசத்தை விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டும் என்றாலும் அதுக்காக இந்த வேலைமான இந்தியா 145 கோடி மக்களால் பெரும்பான்மையாக வாழ்ந்த ஜனங்களுடைய தேசம் கத்தரை அறிய வேண்டும் என்றாலும் சமுத்திர ஜலத்தினால் நன்றிருக்கிறது போல பூமி கத்தரை அறிய வார்த்தையின்படி இந்தியாவை ரட்சிப்பீர்கள். வித்திர ஆராய்ந்து விடுதலையாக்குகிறார். சினிமா அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குகிறார். அறியாமையிலிருந்து விடுதலையாக்குகிறார். பாவ அடிமைத்தனத்தில் கத்த ஒருவரை விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டும் என்றாலும் அதுபோல் கத்தாவை நாங்கள் வாழ்ந்த தேவத்தை ஒப்புத்தரும். ஐரோப்பாவில் ஒரு நாடுகளை ஒப்புத்தரும். ஆண்டிலே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசத்தை ரட்சிப்பீர்கள். அற்புதத்துக்கு சிறப்புக்கு சினிமாவுக்கு போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அடிமைத்தனத்திற்கு கத்த ஒருவரை விடுதலையாக்குகிறார். கத்தாவே கேளும், கத்தாவே கவனியும், கத்தாவே மன்னியும், கத்தாவே ரட்சியும். தேசத்தில் எழுத்தல் உண்டாவதும் என்றாலும் கத்தா ஆதி நாட்களில் 75 நாட்கள் தேசத்திலே கடந்து வரும்படியாய் என்றாலும் கத்தாவை எங்கள் ஜெபங்களை கேட்டு தேசங்களை ரட்சிப்பீரா, விடுதலையாக்குகிறா. பாவ அடிமைத்திலிருந்து விடுதலையாக்குகிறா. அவரான இஸ்ரவேல் தேசத்தை ஒப்புத்தர இஸ்ரவேல் தேசத்துக்காக கவனம் சென்றவர்கள் நலந்தத்துக்கு சமாதானம் சுகம் இருப்பதான் சென்றவை அந்த வார்த்தையின்படி கத்தாவின் நாள் பார்க்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கத்தாவை இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பீராக. அந்த தேசத்தில் ராஜ்யம் ஆளை கடந்து வரும்படியாய் என்றாலும் கத்தாவை அங்குள்ள ராஜாக்கள் தலைவர் அதிகாரி கத்தையை தேவனை அன்புள்ள செய்கிறார். மெசியா தேவனை நீரே மெசியா என்பதை கண்டுள்ள செய்கிறார். மெசியாவுக்கு காத்திருக்கிறவர்கள் நீரே மெசியா என்பதை கண்டுள்ள செய்கிறார். கூட இருக்கிற மனக்கண்களை திறந்து விடாக நாட்டுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக கத்தா நீர்தான் அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் ஒரே காலத்திலே ஒப்புத்தரும். இந்த வேலையில் பாக்னா சபை சிவசா சபை ஒப்புத்தரும். என் சபையை நான் கட்டுவேன். பாலத்தின் வாசல் மேற்கொள் செல்வரே மேற்கொள்ள 60-72 படி சின்னவன் 1000 சிறியவன் வெள்ளத்தை ஆதியமாவான். கத்தராய் நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வேன் செல்வரே. இசைக்க 36-37 இசைவிட்டாய் நான் உங்களுக்கு அனுக்கிரம் பண்ணும்படி நீங்களிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷர்களை மந்தைகளோடு பெருகப்படும் வார்த்தைபடி மனுஷர்களை மந்தைகளோடு பெருகச் செய்வீராக. நான் கத்தனை காத்திருக்க வைக்கப்பட்டு கொண்டு எஸ்ஐயா 49-23 வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டிலே நிறைவேற்ற வேண்டும் என்றால் எங்கள் கண்கள் காணத்தக்கதாக சபையிலே ஒரு மாண்டரை பெரிய எழுத்தல் உண்டாக வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட கத்த சபையிலே சேர்த்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆகவே ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். வர நாட்களில் எங்களுக்கு எல்லாம் சிட்டிசன் அமெரிக்கா சிட்டிசனாக வந்துடும். ஏன்னா அமெரிக்காவோட நோக்கம் வந்து எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. அடுத்தது இலங்கை. இலங்கையில் எண்ணெய் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்ச ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு.
அப்போ நடக்க வேண்டியதை பார்க்க 5 வருஷத்தில் நாங்களும் அமெரிக்கா சிட்டிசன் ஆகும். ஆகவே கிரீன்லாண்டு பிரச்சனை என்று சொல்கிறாங்க. 48 மணி நேரத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட வழிநடத்துவார். ஆகவே கர்த்தர் செழிப்பான தேசத்திலே கொண்டு வந்து விட்டாலும் ஆனாலும் இந்த நாட்களில் நடக்கிற ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் அடி வைத்த கலக்கிறவங்களாம் கிடக்குது. ஆனாலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்முடைய தேசத்தை நாம் வாழுகிற இந்த ஜெப தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அது நமக்கு முக்கியமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், அது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே யுத்த சூழ்நிலைகள், மற்றது பாதுகாப்பு காரணங்கள், பொருளாதார பிரச்சனைகள்லாம் நெருக்கமாக வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் உற்சாகமாக கொடுக்க போகிறோம். சின்ன பிள்ளைகள் வசனங்கள் சொல்லுவார்கள். உற்சாகமாய் கொண்டு கொடுத்த பிரியமார்கள் சொல்ல உற்சாகமாக கொடுப்போம். அன்பான கர்த்தாவே, உற்சாக பலிகளை செலுத்தும்படியாக எங்களை வைத்ததற்காக நன்றி. இந்த ஆராதனை வந்து ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை துதித்து இப்பொழுது உற்சாக பலியை நான் செலுத்த முன் வந்திருக்கிறோம். எங்களை நாங்கள் காணிக்கை அங்கே ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் கர்த்தர் கூட இருந்து செய்யப்பட்டு என்னுடைய வசனங்கள் சொல்கிறார்கள். ஆண்டவர் இந்த வசனத்தோடு கர்த்தர் பேசி அவர்கள் இன்னுமாக இந்த வசனத்தில் வளர கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். The Lord is my helper. The Lord is my light and my salvation. இதோ நான் என் உள்ளங்கள் வறண்டு வைத்திருக்கிறதை உன் மதிகள் என் முன்னே எப்போதும் என் முன்னே இருக்கிறது. ஆமென். தேவன் வார்த்தையை கடந்துகிறோம். மீண்டும் ஆமக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனைக்கு ஆமக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணி துதித்தோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஜீவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவனே, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே ஆண்டவரே வார்த்தையை பேசுகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலத்த கொட்டைகளை மறைக்க போடுகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாள் செய்திக்காரனாக ஏசாயாவுக்கு சொன்னவர் 47 அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே சொல்கிறார், நீ பயப்படாதே என்பதால். எனவே பயத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பயம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே 365 தடவைகள் பயப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. காரணம், எங்களுக்கு 365 நாளும் வருடத்திலே 365 நாட்கள். இந்த ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு பயம் எந்த நாளிலும் வரலாம். அதுக்காக 365 தடவை பயப்படாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே இங்கேயும் இசையாலே நீ பயப்படாது என்று ஆண்டவர் சொல்லுவார். மோசேக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 15 பயப்படாதே, நடுராத்திரியிலே தரிசனமாகி நான் எனக்கு கீடகமும் மகாபரியவரனுமாக இருக்கிறேன். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. அதே போல திரும்ப ஊழியக்காரர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பயம் என்பது ஒரு உணர்வு அல்ல, அதன் ஆவியின் போராட்டமாக என்று காணப்படுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்றது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவி கொடாமல். அப்படின்றால் பயம் ஒரு ஆவியுடைய ஒரு கிரியை. இந்த ஆவிக்கு அந்த ஆவி ஒரு மனிதனை பயமுறுத்தி கொண்டிருக்கும். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வதற்குத்தான் நாங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் பயத்தை விரட்டி அடிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். இப்போ முதலாவதாக, அதாவது நமக்கு விசுவாசம். விசுவாசம் இருந்தால் நாங்கள் எதையும் மேற்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ உலகத்தில் இருப்பவனை விட எங்கள் இருப்பவர் பெரிய. அப்போ உலகத்தில் இருப்பவனை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். எனவே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திர, செருபாவிலுக்கு முன்பாக சமபூமியாக சொல்லப்படுகிறது. அப்போ பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனைகளை சமபூமியாக்கி ஆண்டவர்களுக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன். அப்போ உலகம் எங்களை பயமுறுத்தி கொண்டு ஆண்டிருக்கு ஏதோ ஒரு விதத்திலே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ தேவன் உலகத்திலே என்ன உபத்திரவங்கள் பயங்களை அவர் மேற்கொண்டாரோ அதே போல எங்களையும் ஆண்டவர் சொல்கிறார் திடன் கொள்ளும்படியாக.
எனவே நாங்கள் அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு பயம் வரும் பொழுது எடுத்துக்காட்டாக நாங்கள் இந்த விசுவாச அறிக்கை, எப்பொழுது நாங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது அந்த பயத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியும். தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை வைத்து நாங்கள் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது பயம் எங்களை விட்டு கடந்து போகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்கிறார். வாசிப்போம். 27ஆம் சங்கீதம் முதல் 3 வசனத்திலும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பமாயிருக்கிறார், யாருக்கு நான் பயப்படுவேன்? யாருக்கு நான் அஞ்சுவேன்? நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்று தைரியமாக சங்கீதக்காரன் அறிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 91 நாங்கள் உன்னதமான வரவிலே இருக்கிறோம். பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் பேர் 14 பேரும் அது வந்து அணுகாது தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒன்றுக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எனவே நாங்கள் தேவனுடைய அதாவது உன்னதமான மறைவில் இருக்கிறோம். எதுவும் நாங்கள் அந்த 91ஆம் சங்கீதம் போல சொல்லப்பட்டது போல ஆண்டவர் இருளின் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் இவைகளுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. இப்போ பயம் என்பது எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதி வந்தால் அதை குறித்த ஒரு பயம், மற்றது நாங்கள் மரணித்து விடுவோம் என்ற ஒரு மரண பயம், இன்னுமாக வந்து பலவிதமான சூழ்நிலைகள் மனிதனை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த பயத்திலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். பயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வரும். எனவேதான் நாங்கள் பயத்தை மேற்கொண்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும். ஏனென்றால் பயத்தை கொண்டு வருகிறவர் சத்துருவானவன். எனவே அவருக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப சங்கீதக்காரனை கூட நாங்கள் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே அணுகாகின்ற ஒரு விசுவாச அறிக்கை என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது ஆண்டவர் மீது இருக்க நம்பிக்கை, அதாவது விசுவாசம், அடுத்தது நம்பிக்கை. சங்கீதம் 56:3-4 வாசிக்கிறோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவர் எனக்கு என்ன செய்வான்? அப்ப தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் என்றால் மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது யாருமே எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பயப்படும் நாள் வரும். அந்த பயப்படும் நாளிலே தீங்கு நாள் வரும், பயப்படும் நாள் வரும், ஆபத்து காலம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அதிலே நாங்கள் கர்த்தரை, அதாவது தாவீதுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது. 34ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார் தாவீது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். தேவனை தேடும் பொழுதுதான் எல்லா பயத்திலிருந்து நாங்கள் நீக்கலாக முடியும். அப்ப ஆண்டவரை நாங்கள் முதலாக நம்ப வேண்டும். ஆண்டவர் மீது விசுவாச நம்பிக்கை நாங்கள் வைத்திருக்கும் பொழுது அந்த பயத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சங்கீதம் 23:4 இப்படி சொல்லப்படுது. வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப மரண இருள், மரண இருள் வந்து அப்ப பலவிதமான இருள்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்ப இருள் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு நிலை. அந்த நேரத்திலே ஒரு பயம், எங்களுக்கு என்ன நடக்க போகிறதோ, என்ன நடக்க போகிறதோன்ற ஒரு பயம். அப்ப இந்த இதிலே நாங்கள் அறிக்கை, அதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், அது கோலும் அது அடிவெண்ணை தேற்றும் என்று சொல்கிறார். அதே போல நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், ஏனென்றால் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது மனுஷர்களுக்கு இருக்கிற பயம். இப்போ இயேசு, அதாவது நீதிமொழிகளில் ஒரு வசனம் வாசிப்போம். அந்த வசனம் எப்படி சொல்கிறது? 29:25 நீதிமொழிகள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்குவான், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனிதருக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. பாருங்கள்,
ஆண்டவர் இயேசு நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார். அப்போ மனிதர்கள் என்று சொல்லி ஏன் நாங்கள் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்? ஒருவேளை நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மனிதர்கள் உலகத்திலே பொல்லாத மனிதர்கள், அவர்களுக்கு பயந்து நாங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க முடியாது. அதற்கு எங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும்படியாக ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28-31 வரை வாசிப்போம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படும். மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள். ஏனென்றால் தேவன் தான் ஆத்துமாவையும் சரீரத்தையும் அவர்கள் சரீரத்தை மாத்திரம் அவர்கள் கொல்ல முடியும். ஆனால் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவர் தேவன். அப்ப நமக்கு இருக்க வேண்டியது தேவ பயம் மாத்திரம்தான். தேவ பயம் இருந்தால் நாங்கள், அதாவது நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும், அடுத்த தேவ பயம் இருக்கும். அப்ப ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்ததான ஒரு ஆண்டவருடைய வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் உறுதியாய் நம்பி அதை விசுவசித்து அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பயங்களும் நோங்கும். எந்த பொல்லாத மனிதர்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசுவசித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆண்டவர், அதாவது நாங்கள் விசுவசித்தவர்களாக இருக்கிறபடினால் அவர் எங்களுக்கு அந்த பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்வாராயிருந்தால் அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது நமக்கு எல்லா பயங்களும் நீங்கி போடுவதை நாங்கள் காணுகின்றோம். அப்போ இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. உலகளாவிய ரீதியிலே எந்த நேரமும் யுத்தம் வரலாம்னு சொல்லுவோம். ஆனால் இவைகளை கண்டு நாங்கள் பயந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற வேதம் சொல்வது. சிலருக்கு யுத்தம் என்றாலே பயம், யுத்தம் வந்து விடுமோ என்ற பயம். பயத்திலேயே அநேகர் அதை குறித்தோ சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மத்தேயு 24 இவர்களெல்லாம் நடக்கும், இவர்களெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், முடிவுடனே வராது. ஜனங்களுக்கு விரோதமாக, ஜனங்கள் ராட்சியத்துக்கு விரோதமாக, ராட்சியம், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இவர்களெல்லாம் கடைசி கால சம்பவங்கள். அப்ப சங்கீதத்தில் 46 சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பயப்பட மாட்டோம் என்று. வாசிப்போம் 1:3 வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். அப்ப இயற்கை சீற்றங்களை குறித்து நாங்கள் பயப்படும். நமக்கு ஏற்படுகிறதான வியாதியை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்குள்ளே மரண இருளில் அந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கொல்லாப்பு. அப்ப நமக்கு மரண பயம் இருக்கக்கூடாது, வியாதியை குறித்து ஒரு பயம் இருக்கக்கூடாது, இயற்கை சீற்றங்களை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கக்கூடாது என்றுதான் வேதம் சொல்றது. ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவன் நம் பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவருடைய சொந்த குமாரன் எண்ணம் பாராமல் அவரையே கொடுத்தவர், மற்ற எல்லாவரையும் உள்ளாதிருப்பது எப்படி? அப்ப நமக்கு ஆண்டவர் அதாவது ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு உதவி செய்வார். அப்ப நமக்கு இருள், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இருள் சூழ்ந்தது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதன் மத்தியிலே நமக்கு ஒரு வெளிச்சம் உதிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே அவர் சூரியனும் கேடகமாயிருக்கிறார். எனவே அவர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். எனவே அந்த தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த நேரத்திலே நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது நமக்கு இருக்கிற எல்லா பயங்களும் நீங்கி போகும்படியாக ஆண்டவர் செய்கிறார். எனவே இந்த நாட்களிலே எதை குறித்தும் நாங்கள் பயப்படாமல்
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்துவோம், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏனென்றால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய்த்தான் வேதம் சொல்லுவோம். எனவே எதை குறித்தும் கலங்காமல் நாங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாச அறிக்கை செய்து பயத்தை மேற்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. அப்ப எல்லாவற்றுக்கும் நமக்கு அதாவது தேவன் எதிலே பயமில்லை என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதாவது அன்பிலே பயம் இல்லை என்று வேதம் சொல்வது. 1 யோவான் 4:18 வாசிப்போம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது. பாருங்கள், ஒரு மனிதனுக்கு பயப்படும், அது அந்த மனிதனை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. பயம் வேதனை கொடுக்கிறது. அப்ப அந்த வேதனை நமக்குள்ளே இருக்கிறது பூரண அன்பு வரும்பொழுதுதான் பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்படுது. அப்ப பரிசுத்தாவின் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற ரோமர் 5:5 சொல்லுது. அப்ப பரிசுத்தாவினால் தேவனுடைய அன்பு ஊற்றப்படும். அந்த அன்பிலே நாங்கள் அதாவது பூரணப்பட வேண்டும். பூரணப்படும் பொழுது அன்பு நிறைய பயம் அங்கே புறம்பே தள்ளப்படுகிறது. அப்ப நமக்குள்ளே தேவ அன்பு நிறைந்தால் நமக்குள்ளே பயம் இருக்க முடியாது. நாங்கள் பயப்படுவதற்கு காரணம் அன்பிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப அன்பினால் நாங்கள் நிரப்பப்படும் பொழுது, அதாவது பூரண அன்பு வரும் பொழுது அது பயத்தை புறம்பே தள்ளுகிறதாய் காணப்படுகிறது. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:7 வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்ப பயமுள்ள ஆவி ஒன்று இருக்கிறது. அந்த ஆவியை தேவன் கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப யார் அதை கொடுப்பான்? சத்துருதான் அந்த பயமுள்ள ஆவியை கொடுப்பான். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆவி எப்படிப்பட்டது? அன்பினாவி, பலத்தினாவி, அன்பினாவி, தெளிந்த புத்தியின் ஆவி. தெளிந்த புத்தி என்று சொன்னால் நம்மை மைண்டை கண்ட்ரோல் பண்ணுகிற கட்டுப்பாட்டின் ஆவியானவர், நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஆவியானவர். இந்த இஷ்டம் போல நம்முடைய மனத்தை அலைய விடாமல் நம்மை கட்டுப்படுத்தி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். எனவே அவராலே நாங்கள் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பயம் அழுத்தங்கள் வராத வண்ணம் ஆவியானவர் நடத்துகிறார். எனவேதான் நாங்கள் எப்பொழுதும் பயம் வரும் பொழுது இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை செய்யலாம். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது சாத்தானுடைய அந்த பயத்தின் ஆவி நம்மை அணுக முடியாமல் அதங்களை விட்டு அகன்று போவதாய் காணப்படுகிறது. வேதம் சொல்வது பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் என்று. அப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்தால், கவலையா இருந்தால் பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். கசப்போடு இருந்தால் பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். மற்றவர்களை மன்னிக்காமல் இருந்தால் பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். கோபப்பட்டால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக இந்த எரிச்சல்கள், கோபங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் அடங்கி போக என்று வேதம் சொல்றது. காரணம் அந்த கோபம் கசப்பாக மாறி பிறகு நாங்கள் பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறதாக அது மாறுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. எனவே தான் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற அனுதினமும் வருகிற நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த காரியம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், ஆண்டவர் எங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் பயப்படாது. எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. எனவே தேவன் நமக்கு பயப்படாது என்று சொன்னால் நாங்கள் எதுக்குமே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறார் இப்படி. 1:9 யோசுவா 1:9 வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவாவுக்கு சொன்ன தேவன் நமக்கும் அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சொந்தெடுத்துக் கொள்ள முடியும். விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை நீர் சொல்லியிருக்கிறேன், அதாவது பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், நீரின் வலது கரத்தினாலே தாங்குவேன் என்று. அப்ப ஆரம்பத்தில் நான் சொன்னது போல
நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். ஏனென்றால் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே 3 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், அதாவது உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. முதலாவது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் வந்து மறுபடியும் உங்களை கூட்டி சேர்க்கிறேன். இப்ப இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது யோவான் 14:27 சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. கீழ்வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லி. எனவே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். நாங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் சமாதானத்தோடு, அதாவது விசுவாசத்தோடு, நாங்கள் அதாவது இருதயம் கலங்காமல் நாங்கள் மனத்திடமனதோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இயேசு சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்தவித பயம், அதாவது நமக்கு பயம் இல்லை, மாறாக நமக்கு ஜெயம். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எனவே பயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் தருகிற தேவன் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப திரும்பவும் நாங்கள் 41ஆம் அதிகாரம் ஏசாயா 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசித்து நாங்கள் ஜெபித்து முடிப்போம். ஏசாயா 41 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்த வசனம் ஆரம்பத்திலே தொடர்ச்சியாக 13 வரை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. எனவே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எப்படிப்பட்ட கொல்லாத மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் எங்களுக்கு ஜெயம் தந்து அவர் நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாத்து அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் பயம் பெறும் பொழுது நாங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுவோம், அறிக்கை செய்வோம். ஆண்டவர் பயத்திலிருந்து நாங்கள் வெளிவருவோம். நாங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு இருக்கிற பயங்கள் அங்கே ஓடி போகிறதை நாங்கள் உணர முடியும். எதற்கும் யாருக்கும் கொல்லாத சத்துருக்கும் இந்த உலகத்திலே பாருங்கள், உலகத்திலே மக்கள் பயந்து கொண்டிருக்கிற பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அவர்கள் பயப்படுகிறது போல நாங்கள் பயப்படாமல் உண்மையான தேவ பயத்தோடு நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதுவுமே அணுகாது என்று வேதம் சொல்கிறது. எனவே திடன் கொண்டு நாங்கள் ஆண்டவருக்கு தைரியமாக இருப்போம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரங்களை இந்த பயத்தை நீக்கி நம்மை வழிநடத்தி வருவார். எனவே நாங்கள் அவரை நம்புவோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்த புதுமானவராக இருக்கிறார். எனவே நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்திருப்பேன். அதே சங்கீதத்தான் சொல்லியிருப்பது 8வது வசனத்திலே, தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன், என்னுடைய கண்ணீர் உங்களுடைய துருத்தியில் இருக்கிறது, நம்முடைய கணக்கில் அளவு இருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப அலைச்சல்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். எங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். அது அவருடைய கணக்கிலே இருக்கிறது. எனவே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து எங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் தருகிற தேவன். எனவே நாங்கள் பயப்படும் வரும் பொழுது கர்த்தரை நம்புவோம். அச்சம் வரும் பொழுது அவரையே நாங்கள் நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாடலை பாடுவோம். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில்
உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்தீர். அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பயங்கள் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில் புரளுவதில்லை. அக்னி நடக்கும் பொழுது நீ அவியாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன்னை பற்றாதென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஆண்டவர்களை அபிஷேகம் பண்ணி நடத்துகிற தேவன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது சொல்வது போல நாங்களும் எப்படிப்பட்ட மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எதற்குமே நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு எல்லா பயத்தை நீக்கி இருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு வருகிற எல்லா விதமான பயத்துக்காகவும் அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். எனவேதான் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவை அவருடைய மரணத்தினால் அழித்து ஜீவகாலம் எல்லாம்
மரண பயத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, நமக்கு பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். எனவே எங்களை என்ன சத்துருவானவன் பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி இந்த சத்துருவை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது, பயத்தை மேற்கொள்வதற்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவர், அவர் பலத்தின் ஆவியானவர், அவர் தெளிந்த புத்தியின் ஆவியானவர். எனவே நாங்கள் விசுவாச அறிக்கை செய்வோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று நன்றியோடு துதிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் இந்த வருடத்தின் 2வது ஆராதனையிலே கர்த்தாவே நீர் சொல்லுகிறீர் பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் இந்த பயத்துக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே பயத்தை மேற்கொண்டு கர்த்தாவே ஜெயம் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பயம் இல்லை, எங்களுக்கு ஜெயம் என்று நாங்கள் அறிக்கை செய்வோம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் இருப்போரிலும் எங்களில் இருப்பவர் இயேசு, அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, வியாதி நிமித்தமாகவோ ஆண்டவரே எந்த எதிர்காலத்தின் நிமித்தமாகவோ அப்பா எதை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே அப்பா இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று ஆண்டவரே தவறான காரியங்களை ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களிலே கொண்டு வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியை இருந்தாலும் ஒவ்வொருவருடைய சிந்தைகளை விட்டு அகன்று போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே அது நித்திய ஜீவனை தந்திருக்கிறோம் என்பதே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் வியாதியை கண்டோ மரணத்தை கண்டோ ஆண்டவரே எதை குறித்து நாங்கள் பயப்பட போக வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் இந்த நாளிலே அறிந்து போய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படுவோம். ஆண்டவரே இயற்கை சீற்றங்களை கண்டு நாங்கள் பயப்படுவோம். யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம், எதற்கும் நாங்கள் அஞ்சிட மாட்டோம். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான சகோதரனே சகோதரி, தேவனை இந்த வார்த்தையின்படி நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த நாளிலே ஆண்டவரை நீ நடத்துவதற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் இந்த பயத்திலிருந்து ஆண்டவரை வெளிவர நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்படியார் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனை நாங்கள் நிறைய துதிக்க போகிறோம். ஆகவே யோபு சொல்லுவோம், பயந்த காரியம் நமக்கு நேரிட்டதுன்னு சொல்லி, அதே போல நாங்கள் பயப்படாமல் எந்த காரியம் வந்தாலும் பயப்படாமல் நாங்கள் தேவனுக்குள்ளாக இருக்கணும் என்று சொல்லி. ஆகவே பக்ராக்களோட சகோதரன் பேர் உங்களுக்கு தெரியும், அவர் கேம்ப்லேருந்து வர்றவர், அவர் விசுவாசி. அவர் சொல்ல பாஸ்போர்ட் சாட்சி சொல்ல போகிறேன் என்ன கால் போக சொன்னார். என்னென்னா என்ன சொல்ல போனீங்கன்னா, தான் 4 நாளாக சோறு சாப்பிடவில்லை, இலங்கைக்கே போவோம் என்ற பயத்தில் என்ன நடக்க போட்டு பயத்தில் வந்தேன். அப்போ தான் ஒரு முறை பெறும் பொழுது ஆண்டவர் பாஸ்டர் மூலம் அந்த வசனத்தோடு என்னோட பேசுகிறாருன்னு சொல்லி, இன்றைக்கு நான் பயந்துருக்கு கண்ணால் கண்டை விட்டேன், நீ பயப்படாத அவனோட கூட இருக்கிறேன், நானோட அந்த தைரியம் தந்தேன்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் வரும்போது ஒவ்வொரு முறை இவர்கள் சொல்லுவேன் சாட்சி, பாஸ்டர் நான் இதுக்கு நான் இப்படி ஆண்டவர் என்னோட பேசுகிறார், என்னோட ஒரு ஆறுதல் இருந்த எனக்கு நான் பயந்து தியேச்சு வந்தவரான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, பிரச்சனை 4 நாள் சாப்பிடவில்லை. இப்படியான சூழ்நிலை இருக்கும் பொழுது பயந்து வரும்பொழுது இந்த வசனம் என்னை தேடுகிறாங்க. தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவத்து வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆகவே இந்த நாட்களில் தேவ வசனம் தான் நம்மை காத்துக்கொள்ளும். வரப்போகிற அழிவிலிருந்து நம்மை காக்கிறது தேவனுடைய வசனம் மட்டுமே. ஆகவே அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொல்லி நாங்கள் பயப்பட இருப்போம் என்று உற்சாகமாக தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம்.
தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாளம் விழுந்து பணிந்து கொள்ளுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாளம் விழுந்து பணிந்து கொள்ளுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவனை உறுதியாக துதித்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொருளாப்புக்கு பயப்படி தேவரில் என்னோட கூட இருக்கிறோம். அது போலும் தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம். ஆகவே கர்த்தர்களோடு கூட இருக்கிறார், சேனைவன் கர்த்தர்களோடு கூட நான் எதுக்கும் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி, ஆகவே இந்த நாள் உச்சமா துதிப்போமா நாங்கள் பயப்படுற காரியங்களை கொடுத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே சந்தேகப்படாமல் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா, நன்றி என்று சொல்லி தேவனை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமானவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். தேவாவியானவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, நாம் பயப்படும் நாளிலே நாம் உண்மையை நம்புவோம் ஆண்டவரே. அப்பாவின் கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட வருகிற தேவன் எங்களோடு கூட. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களை வார்த்தை அனுப்பி குணமாக்குவதற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி என்று சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல பிதாவே, கருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களும் ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்ட ரட்சகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. நான் மோசையோடு கூட இருந்தவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வாக்குறுதி அழைத்திருக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களும் ஆண்டவரே, இந்த இடம் ஆண்டவரே பயப்பட
பயப்படா, நான் கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களும் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை உறுதியாக பற்றி கொண்ட ஆண்டவரே, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய என்னை பூரண சமாதானத்தோட காத்து கொடுக்கிற வசனம் சொல்படி ஆண்டவரை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை வரும் பொழுது கூட இருந்த போல போகும் பொழுது கூட இந்த நாட்களும் ஆண்டவரை இந்த வித பிரச்சனையான அநேகர் ஆண்டவர் உடல் பலவீனமாக இருக்கும், அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கற்றிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், ஆராதனைக்கு செல்ல முடியாமல் தடங்கி இருக்கிறவர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த நாட்களும் அவர்களோடு கூட இந்த வழிநடத்தும் பயக்கப்படுற காரியத்திலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற விசுவாசிக்கத்தக்கதாக பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் வரும் பொழுது கூட இருந்து போகும் பொழுது கூட இருக்க போற கை கோடி ஸ்தோத்திரம். வருகிற நாட்களையும் நேரங்களையும் வினாடிகளும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் மனதோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.